அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற நம்பர் கன்வர்ஷன் பார்த்திங்கன்னா, ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி நம்ம டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே லாஸ்ட் ஒரு 2 வீடியோஸில் பைனரி டு டெசிமல் பார்த்தோம். அதே போல் ஆக்டல் நம்பரை டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணோம். இந்த வீடியோவில் ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல். ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ், என்னென்ன டிஜிட்ஸ் இருக்குன்னா 0 to F வரை இருக்கும். 0லேருந்து F வரை இருக்கும். ஸோ அதை மேக் பண்ணி வரக்கூடிய நம்பர் தான் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். அந்த ஹெக்ஸாடெசிமல் நம்பரை எப்படி ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பரை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். மேபி 1A 1AC இது ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா A என்ற கேரக்டர் வரும். அதே போல் C வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இது ஹெக்ஸாடெசிமல் நம்பர் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பரில் 9க்கு அப்புறம் 10 வரும். அந்த 10 தான் நம்ம ஏன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு B C D E F, அதாவது 10 11 12 13 14 and 15 A B C D E F வரை நம்ம சொல்கிறோம். அது ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இப்போ இதனுடைய ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதே மெத்தட் தான். எப்படி நம்ம ஆக்டல் டு டெசிமல் அதே போல் பைனரி டு டெசிமல் மாற்றணுமோ அதே மெத்தட் தான். ஸோ என்ன பண்ணுவோம்? ஸோ இது C என்ற நம்பர், அதாவது C என்ற டிஜிட் இருக்கக்கூடிய பொசிஷன் 0, A ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது, இது செகண்ட் பொசிஷனில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இந்த C என்ற நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். C இன்ட்டு, ஸோ இதனுடைய பேஸ் 16. இந்த C என்ற நம்பர் இருக்கக்கூடிய பொசிஷன் 0th பொசிஷன். அப்போ 16 பவர் ஆஃப் 0. ஸோ ஏற்கனவே நம்ம டெசிமலில் பார்த்துருப்போம். 1s 10s 100s 10 power 0 10 power 1 10 power 2 போயிட்டுருக்கோம். அதே போல் தான் இங்கே 16 power 0 16 power 1 16 power 2 போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம அந்த மாதிரி எழுதுகிறோம். அதே போல் ஏன்றது A இன்ட்டு 16 power 1. நெக்ஸ்ட்டு 1 என்ற நம்பர் இருக்கக்கூடிய பொசிஷன் 16 power 2 16 power 2. ஸோ இப்போ நம்ம இதை ஈக்குவேட் பண்ணலாம். C அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸாடெசிமலில் ஏன்றது 10, Bன்றது 11, Cன்றது 12, Dன்றது 13, E 14, F 15. ஸோ இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நமக்கு 0 1 2 up to 9 வரை இருக்கும். ஸோ அது ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் இருக்கும். பட் 10 நம்ம என்ன சொல்கிறோம்? ஏன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே Cன்றது என்ன? 12. அப்போ 12 இன்ட்டு 16 பவர் ஆஃப் 0 1 தான். ஸோ எனி நம்பர் டு த பவர் 0 1. நெக்ஸ்ட்டு ஏன்றது 10 இன்ட்டு 16 பவர் 1 16 தான். நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு 16 ஸ்கொயர் 16 இன்ட்டு 16. ஸோ 16 உங்களுக்கு எவ்வளோ வரும்? 16 16 6 36 96 6 1 6 5 2 256. ஸோ 16 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 256. அப்போ 256 இங்கே போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 12 இன்ட்டு 1 12, இது 160, இது 256. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 8 7 12 4 428. அப்போது 1AC என்ற ஹெக்ஸாடெசிமலினுடைய ஈக்குவலண்ட் டெசிமல் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 428. ஸோ இதுதான் ஈக்குவலண்ட் டெசிமல் நம்பர். ஸோ மெத்தட் அதே தான். ஸோ நீங்கள் டெசிமல் நம்பரை கொண்டு வரத்துக்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி, பைனரி கொடுத்தாலும் சரி, ஆக்டல் கொடுத்தாலும் சரி, அல்லது ஹெக்ஸாடெசிமல் கொடுத்தாலும் சரி, ஸோ கொடுத்துருக்கிற அந்த நம்பரை நம்ம எந்த நம்பரை கன்வெர்ட் பண்ண போகிறோம்? டெசிமலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ பைனரி கொடுத்துருந்தாங்கன்னா 2 power 0 2 power 1 2 power 2ன்னு போட்டு எழுத போகிறோம். இதுவே ஆக்டல் கொடுத்துருந்தாங்கன்னா 8 power 0 8 power 1 8 power 2ன்னு போட்டு எழுத போகிறோம். ஹெக்ஸாடெசிமல்னால் 16 power 0 16 power 1 16 power 2ன்னு எழுதிட்டு அதை நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது என்ன? டெசிமல் நம்பர். ஸோ அப்போ எந்த நம்பர் கொடுத்தாலும், அதாவது பைனரி ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல், ஸோ இது மூணுத்தில் எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் உங்களால் ஈஸியாக இப்போ டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணுவோம்னா, அப்படியே ரிவர்ஸ் டெசிமல் கொடுத்தாங்கன்னா எப்படி பைனரி கன்வெர்ட் பண்ணுவோம், டெசிமல் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஆக்டல் கன்வெர்ட் பண்ணலாம், அப்புறம் டெசிமல் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.